ஒன்ன மட்டும் நிச்சயமா சொல்றேன், நீங்க வார்த்தையில நிலைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க சாட்சியோட திரும்பி வருவீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு சுகத்தை மட்டுமல்ல. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு வேலையை இல்ல. தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்க விரும்புறது பணத்தை இல்ல. தேவனுடைய வார்த்தையை உங்க ஆவி மனிதனுக்குள்ள வைக்கிறதையே தேவன் விரும்புறார். தேவ வார்த்தைக்கு ஏத்தபடி அது உங்களை மாத்தும். அது மூலமா நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையால தொடர்ந்து பிரகாசித்து ஜொலிப்பீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையால நீங்க பிரகாசிப்பீங்க. வாழ்க்கையில நீங்க ஜொலிப்பீங்க. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். நித்திய ஜீவன் பெறும் ஆராய்ச்சி பற்றிய சிறப்பம்சங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய பிள்ளைகளின் முதல் பொறுப்பு இந்த சத்தியத்தை பிரசங்கிப்பதாகும். பாஸ்டர் கிறிஸின் போதனைகளையும் சிந்தனை மிக்க எபிசோடுகளையும் கவனியுங்கள். தேவனுக்கே மகிமை. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 4வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புறேன். அதுல பாத்தீங்கன்னா, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இங்க பாத்தீங்கன்னா மாம்சத்தில் இருக்கிற நம்முடைய உடலை பத்தி பேசுறார். சரியா? இந்த பிசிக்கல் பாடி, இந்த ஹியூமன் பாடி. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிரமாதம் இல்ல? உங்க சரீர வாழ்க்கையில நீங்க பெற்றிருக்கும் நித்திய ஜீவனானது உங்க வாழ்க்கையின் மரணத்தை முழுவதும் அதிகாரம் செலுத்துவதாகவும் நசுக்கி போடுவதாகவும் இருக்கணும்னு விரும்புறார். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. அதனால நீங்க மேலும் மேலும் மகிமையில இருக்கீங்க. மகிமையில வாழுங்க. எங்கிருந்து உங்களுக்கு மகிமை வரும்? உங்ககிட்ட இருந்துதான். அவர்கிட்ட இருந்து இல்ல. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையானது அப்படி இருக்கணும்னு விரும்புறாரு. அதாவது நாம துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாம ஆவியினால் நிறைந்து. சரியா? ஞாபகம் வச்சிட்டீங்களா? அதாவது நீங்க ஆவியில நிரம்பி இருக்கணும். நீங்க ஆவியில் தான் நிரம்பி இருக்கணும். இன்னொரு இடத்துல வசனம் இப்படி சொல்லுது, உங்கள் இருக்கிற தேவனுடைய வரங்கள்ல நிலைத்திருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வரங்கள்ல நிலைத்திருங்க. அதனால உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க வெளிக்கொண்டு வரணும். அதனால உங்க மாம்ச வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதுக்கும், மாம்சீக சரீரத்தை கட்டுப்படுத்துறதுக்கும், ஜீவனால மரணம் விழுங்கப்படுவதற்கும், ஆளுகை செய்யப்படுவதற்கும், உங்களுக்குள்ள இருக்கும் ஜீவனையும் தேவனுடைய சுபாவத்தையும் நீங்க மகிமைப்படுத்துங்க. நிறைய கிறிஸ்துவர்களை அவங்களுடைய மாம்சீக வாழ்க்கை, அவங்களுடைய ஆவிய, ஆத்துமாவை ஆளுகை செய்யுது. அதுதான் தலைவலி, ஜலதோஷம், ஜுரத்துக்கு காரணமா இருக்கு. இன்னைக்கு வயிற்று வலி, நாளைக்கு முதுகு வலி வரும். புரியுதா? ஏன்னா அவங்களுடைய ஆவி பலவீனப்படுத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்படுகிறது. அவங்க ஆத்மாவுக்கு உணவளிக்காம அவங்க மாம்சத்துக்கு உணவளிக்கிறாங்க. எந்நேரமும் அவங்க சாப்பிடுவாங்க. அதாவது காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு அதை விட பகல் நேரத்தில் நிறைய தடவை சாப்பிடுவாங்க. கவனிக்கிறீங்களா? ஆனா அவங்க ஆத்மாவுக்கும் வாரத்துல ஒரு வேத வசனம் மட்டுமே. அதனால அவங்க ஆவிக்குரிய ரீதியா மெலிந்து பலவீனமா இருக்காங்க. ஆனா அவங்களே வெளியே பார்க்கறதுக்கு பலமானவங்களாவும் நல்லாவும் தெரிவாங்க. அவங்களுடைய மாம்சீக உடலை பாதிக்கிற பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறதுனால அவங்க எப்போ பார்த்தாலுமே சில துணையோட வாழ்வாங்க. அவங்க பார்ட்னர் யாராவது இருப்பாங்க. அப்புறம் அவங்க மாத்திரை வச்சிருப்பாங்க. எல்லா மருந்தோட பேரையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மருந்து கடைக்காரரோட நண்பரா இருப்பாங்க. கவனிங்க, உங்க வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு தேவன் விரும்பல. மரணம் ஜீவனாலே உங்களுக்குள்ளே இருக்கும் நித்திய ஜீவனாலே விழுங்கப்படணும்னு அவர் விரும்புறாரு. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தலைவலி எப்படி இருக்க முடியும்? சில பேருக்கு இது சாதாரணமானது நீங்க நினைக்கலாம்.
ஆமா, சில பேருக்கு சாதாரணமானதுதான். தலைவலி வர்றது சாதாரணமானதுதான். நெஞ்சு வலி வர்றது சாதாரணமானதுதான். இந்த வியாதிகள் எல்லாமே அவங்களுக்கு மிகவும் சாதாரணமானதுதான். வாலிபர்களுக்கு அது மிகவும் சாதாரணமானதுன்னு நான் நினைக்கிறேன். வாலிபர்கள் வியாதியோடு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கும். நீங்க எப்படி வாழ முடியாம இருக்கலாம்? உங்களுக்கு 18, 19, 25 வயசுதான். ஆனா உங்களுக்கு அறுவை சிகிச்சையை பத்தியும் வியாதிகள் பத்தியும் நல்லா தெரியும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு தேவன் விரும்புறாரு? ரொம்ப அழகான வாழ்க்கை இல்ல, ஜீவனாலே மரணம் விழுங்கப்படணும்னு அவர் விரும்புறாரு. அல்லேலூயா. இப்படி நீங்க வாழும்போது மறுரூபம் மாறுறதுனால நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மறுரூபத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது அற்புதம்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 5 வருஷமா இந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்ல. நீங்க போவீங்க 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 போய்கிட்டே இருப்பீங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை உங்களை கட்டி எழுப்ப முடியும். உண்மையாவே அது உங்களை கட்டி எழுப்புறதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை என்னன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களை தேவனுடைய வார்த்தையை கொண்டு கட்டுறதில்லை. உங்களை நீங்க கட்டிக்கொள்ள பயன்படுத்துறதுக்காகத்தான் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமா, நீங்க உங்க தைரியத்தை கட்ட முடியும். நான் மிகவும் தைரியமான ஒரு நபர் இல்லைன்னு நீங்க ஒரு வேளை சொல்லலாம். வார்த்தை மூலமா உங்க தைரியத்தை கட்டுங்க. நான் மிகவும் நம்பிக்கையான ஒரு நபர் கிடையாதுன்னா வார்த்தை மூலமா உங்க நம்பிக்கையை கட்டுங்க. நான் மிகவும் பலவீனமானவன்னா வார்த்தை மூலமா உங்களுடைய பலத்தை கட்டுங்க. நீங்க வார்த்தையில குழந்தைங்கிறத புரிஞ்சுக்கங்க. நீங்க மறுபடி பிறந்தப்போ வார்த்தை மூலமா பிறக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க வார்த்தையின் குழந்தை. புரியுதா? நீங்க வார்த்தையின் குழந்தை. உங்களால வார்த்தைக்கு வெளியே வாழ முடியாது. நீங்க வார்த்தையை விட்டு வெளியே வாழ்றீங்கன்னா நீங்க மரித்து போவீங்க. பவுல் சொல்றார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அதாவது உணர்ச்சிகளுக்கு பின்பாக பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள். ஆனா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க தினமும் தேவன் விரும்புற வெற்றியான, ஜெயமுள்ள, மகிமையான வாழ்க்கைய வாழணும். உங்களால முடியும். தினமும் உங்களால முடியும். சரி, திரும்ப இதை மறுபடியும் பாருங்க. நமக்கு சுதந்திரம் அருளும் வார்த்தை. கவனிங்க, அவரு இங்க நமக்கு சுதந்திரம் அருளும் வார்த்தை அப்படின்னு சொல்லல. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்கனவே உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களை சகோதரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. கிறிஸ்துவில் நீங்களும் நானும் சகோதரர்கள். கிறிஸ்துவில் நீங்கள் சகோதரிகள். நீங்க கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே சொந்தமானவர்கள். சுதந்திரம் கொடுக்கப்படுவதை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு உரிமையானதை பறிக்கிறதுக்கு வேறு ஒருவர் செய்கிற முயற்சியில உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க பெற உங்களுக்கு உதவுகிற ஒரு வழக்கறிஞரை போல் இருக்கிறது. இது எப்பவுமே உங்களுக்கு சொந்தமானதா இருந்தா கூட, புரியுதா? எப்பவுமே உங்களுக்கு சொந்தமானதா இருந்தாலும் உங்களோட வழக்கறிஞர் இதை பத்தி கண்டுபிடிச்சு அதுக்கான ஆவண வேலைகளை முடிச்சு உங்க சார்பா நீதிமன்றத்துக்கு போகணும். நீங்க நீதிமன்றத்துல எதுவும் சொல்ல தேவை இல்ல. உங்களோட சார்பா பேசுறதுக்காக அந்த வேலையை அவர் பெற்றிருக்காரு. புரியுதா? அது உங்களுடையதுதான். உங்க அப்பா உங்களுக்கு அதை கொடுத்திருக்கலாம், உங்க தாத்தா அதை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அது நமக்கு கிடைக்க ஒரு லாயர் தான் உதவி செய்யறாரு. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வழக்கறிஞர் போல் இருக்கிறது அப்படின்னு நீங்க அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கொடுத்திருக்கும் அந்த சுதந்திரத்தை நீங்க பெறுவதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். நம்ம எல்லாருக்குமே அந்த சுதந்திரம் இருக்கு. நான் உங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்க விரும்புறேன்? உங்களுக்கு சொந்தமானதோட உங்களை இணைக்கிறதுக்காக நான் முயற்சி செய்யறேன். இணைக்க பார்க்கிறேன். ரீமோத் மொழிபெயர்ப்பு, ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? வாங்க வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இப்போ இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு ராஜாவாக ஆட்சி செய்வதுதான் தேவனுடைய நோக்கமாகவும் திட்டமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லுது. அற்புதமான விஷயம் இல்ல? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இது வாசிக்கிறப்ப இங்க இருக்கிற சில பேரு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், அதாவது நான் ஒரு ராஜாவை போல வாழ்ந்துகிட்டு இருக்கலையே,
என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, எதுவும் இல்லை. புரியுதா? உங்ககிட்ட இருக்கிறதுக்கு இல்லாததுக்கும் யார் பொறுப்பு? சொல்லுங்க, அதுக்கு யார் பொறுப்பு? அதாவது எங்க நீங்க பிறந்தீங்களோ அதை மறந்துடுங்க. ஏன்னா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, சரியா? உங்களை பத்தி மறந்துடுங்க, உங்க அப்பா அம்மாவை பத்தி மறந்துடுங்க, அவங்க கிட்ட என்ன இருக்குங்கிறத பத்தி எல்லாம் மறந்துடுங்க. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில என்னைக்கு வந்தாரோ அந்த நாள்ல இருந்து அவர் தான் உங்க வாழ்க்கைக்கான பொறுப்பு. அவர் செய்வாரு. காரியங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இப்ப கத்துக்கங்க, கத்துக்க தொடங்குங்க. இங்க எத்தனை பேருக்கு கார் ஓட்ட தெரியும்? எத்தனை பேர் கார் ஓட்டுவீங்க? நீங்க அதை கத்துக்கணும் இல்லையா? உங்களுக்கு எதுவுமே கத்து தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும்னு சில நேரம் நீங்க யோசிக்கலாம். கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சும்மா நின்று அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. நீங்க அதுக்கான விதிமுறைகளை அது எப்படி செயல்படுதுன்னு கத்துக்கணும். நீங்க ஒருவேளை ஒரு தன்னிலை விளக்கத்தை உங்களுக்கு தரலாம், ஆனா அது உங்களுக்கு உதவி செய்ய போறது கிடையாது. நான் பேசுறத கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவருடைய வார்த்தைகளை பேசுறதுக்குத்தான் தேவனுடைய வீட்டிலே தேவன் போதகர்களை வைத்திருக்கிறார். ஆவியானவர் அவங்களுக்கு ஞானத்தை தரும்படியாக அவங்க தங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு தேவனோடு அவர்களை தொடர்பு கொள்ள வைத்திருக்கிறார். புரியுதா? தேவனுடைய வீட்டுக்கு வரதால ஏற்படுகிற நன்மைகள் அதுவும் ஒண்ணு. ஏன்னா நீங்க இங்க வரும்போது தனிப்பட்ட விதத்திலே உங்க வாழ்க்கையில உதவக்கூடிய காரியங்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு நாங்க உங்ககிட்ட பகிர்றோம். தேவனுக்கே மகிமை. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதுல? சரி, இப்ப நாம எபேசியர் 2வது அதிகாரத்திற்கு போலாம். நாம இப்ப வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4வது வசனம். நான் வாசிக்க விரும்பினது அதுல இருந்து 8, 9 அப்புறம் 10வது வசனம். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வேகமா வாசிப்பேன். தயாரா இருக்கீங்களா? 4வது வசனத்திலிருந்து, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். திரும்ப படிக்கிறேன் பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அவரோடு கூட அமர்ந்திருக்கிறோம். நாம கிறிஸ்துவோட ஒன்னா உட்கார்ந்திருக்கோம்னு இதுக்கு அர்த்தம். அது ஒரு சட்டபூர்வமான வார்த்தை. பாருங்க, உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அடுத்த வசனம், தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. அற்புதம். ஒன்னு நமக்குள்ள தாராளமா ஊத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, கிருபையினாலே. சிறந்த ஐஸ்வர்யத்தை விட ஒன்னு நாம இப்ப பெற்றிருக்கிறோம். கிருபையினாலே. கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால உண்டானதில்ல, இது தேவனுடைய ஈவு. இது என்னது? இது உங்களுடைய போராட்டங்கள் மூலமா இல்ல. புரியுதா? இது தேவனுடைய ஈவின் மூலமாக. அடுத்த வசனம், இந்த வசனம் சொல்லுது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எர்கான் அப்படிங்கிற வார்த்தை எர்கானால அல்ல, கிரியைகளினால் உண்டானதல்ல. நீங்க ஏதோ செய்யறதுனால இல்ல, அது உங்களால செய்ய முடியாது. ரட்சிப்பை கொண்டு வரதுக்காக நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்ல. இப்ப அவர் சொல்றாரு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்புறம் அவர் அடுத்த விஷயத்துக்கு போறாரு, ஏனெனில் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். போய்மா அப்படின்னா நாம் அவருடைய செய்கையாய் இருக்கோம்னு அர்த்தம். அவருடைய வேலை, அதோட அர்த்தம் அவருடைய வேலையின் பலன். சொல்லுங்க, அதோட அர்த்தம் என்ன? அவருடைய வேலையின் பலன். உங்களுக்கு புரியுதா? அவரு ஏற்கனவே வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. அவருடைய வேலையின் பலன் தான் நீங்க. நான் தேவனுடைய வேலையில பலனா இருக்கேன். என்னுடைய ஆவியில ஒரு முழுமை இருக்கிறது. என்னுடைய சுபாவத்தை பத்தி, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு, அந்த வார்த்தையோட அர்த்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நான் எப்பவும் வெற்றி பெறுவேன்னு சொல்லுங்க. நான் எப்போதும் வெற்றியாளனாக இருப்பேன். என் வாழ்க்கை ஜெயிப்பதற்காக, செழிப்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக திட்டமிடப்பட்டு மற்றும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
என்ன நான் வெற்றியாளன். நான் வெற்றியாளனும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய செய்கையுமாய் எல்லா செயல்களிலும் நான் வெற்றி பெறுவேன். நான் தோற்று போனவன் அல்ல, நான் தோற்பவன் அல்ல, நான் வெற்றியாளன். நான் ஒரு வெற்றியாளன். எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களிலும் எனக்குள் கிரியை செய்கிற தேவனுடைய திறனை நான் பெற்றிருக்கிறேன். எனக்குள் கிரியை செய்கிற தேவ ஆற்றலை நான் பெற்றிருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாரே கடினமான காரியங்களை என்னால் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் இரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நம்ம பரலோகத்துல ஒன்னா உட்கார்ந்திருக்கோம். நம்ம பரலோகத்துல ஒன்னா உட்கார்ந்திருக்கோம். நாம கிறிஸ்து கூட உட்கார்ந்து இருக்கிறதுனால நாம இங்க நாம பேசுற வார்த்தைகள் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஆம்பிளிஃபைடு பதிப்பு போடுங்க. இது அருமையான வசனம். ஆனால் நீங்களோ யார்? நீங்க புரிஞ்சிட்டீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட அதனால கிறிஸ்துவுக்குள்ள கருப்பினர்கள் இல்ல, பச்சை நிறத்தவர்கள் இல்ல, வெள்ளையர் இல்ல. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய். ராஜரீகம். அப்ப நான் ராஜவம்சத்தை சேர்ந்தவன். நான் சாதாரண ஒரு நபர் இல்ல, நான் ராஜவம்சத்தை சேர்ந்தவன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் சாதாரணமானவனா இருக்க மாட்டேன். நான் சாதாரணமானவனா இருக்க மாட்டேன். நான் மறுபடியும் சொல்றேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரியத்துவம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேசம். தேவன் தனக்காக நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவங்க. அவரால் வாங்கப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள். நீங்கள் அறிவிக்கும்படி வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அவர் சொல்றார். ஓ, நீங்க வேறு பிரிக்கப்பட்ட நோக்கத்தை பாருங்க. நீங்களோ உங்களை அந்த காரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். புண்ணியமான காரியங்களை அறிவிக்கும்படிக்கும் அற்புதமான செயல்கள் மற்றும் நற்பண்புகள் பரிபூரணங்களை காண்பிக்கும்படியாக. நான் மகத்துவத்தால் நிறைஞ்சிருக்கேன். நான் மகத்துவமானவன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. ஓ ஜீசஸ், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, மேன்மையான சத்தியம். இது உண்மை. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பீர்களானால் அவர் உங்களுக்குள்ள வசிக்கிறாரு. அதனால அவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு? உள்ள இருந்து என்ன செய்யறாரு? உங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர் அதை செய்யறதுக்காகத்தான் வந்திருக்காரு. அவர் உங்களை சாம்பியனாக்க வந்திருக்காரு. அதைத்தான் செய்ய வந்திருக்காரு. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நினைச்சு நீங்க தைரியமா இருக்கணும். நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? ஆமா, எனக்கு தெரியும். ஆமா, எனக்கு தெரியும். தேவன் எனக்குள்ள வசிக்கிறாரு. நான் தேவனுடைய ஆலயம் எனக்கு தெரியும். அவர் எனக்குள்ள வசிக்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாழும் போது உங்க உடம்புல ஏன் அந்த அரிக்கும் தோல் அலர்ஜி ஏற்பட்டுச்சு? அதை ஏன் அனுமதிச்சீங்க? ஏன் உங்க உடல்ல தடைகள் அனுமதிச்சீங்க? அது மரித்து உங்க சரீரத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுங்க.
அதைத்தான் நீங்க செய்யணும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நீங்க ஆலயமாய் இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்க போறீங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அவங்களுக்குள்ள வாசமா இருந்து உலாவுவார். இதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோட அர்த்தம் அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்க மூலமா செயல்படுறத அவர் விரும்புறாரு. உங்க மூலமா அவர் கிரியை செய்யறாரு, உங்களுக்குள்ள அவர் வேலை செய்யறாரு. தேவன் எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் யார் என்று எனக்கு தெரியும். எனக்குள் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கே மகிமை. பாருங்க, நான் ஒரு வெற்றியாளன். நான் செய்யற எல்லா காரியங்கள்லையும் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். தேவன் எனக்குள்ள கிரியை செய்யறாரு, அவர் எனக்குள்ள வசிக்கிறார். அவர் என்னோட ஒவ்வொரு அணுவுலையும் இருக்கார். அவர் என்னோட உடல் முழுக்க நிறைஞ்சிருக்கார். அவர் என்னுடைய இந்த சரீரத்தின் உறுப்புகள்ல, இந்த மாம்சத்துல, இந்த எலும்புகள்ல நிறைஞ்சிருக்கார். எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோட உச்சந்தல தொடங்கி பாதத்தின் உள்ளங்கால் வரைக்கும் தேவன் எனக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் எனக்குள்ள நிறைஞ்சிருக்கார். என்னோட உடலிலும் ஆத்மாவிலும் தேவனுடைய ஜீவன் இருக்கு. தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள கிரியை செய்யுது. அவர்கிட்ட இருக்கிற அதே சுபாவம் என்கிட்டயும் இருக்கு. கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். அவர் எனக்குள் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றியாளர். நீங்க மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை அடைய போறீங்க. உங்களை எந்த ஒரு வல்லமையாலும் தடுத்து நிறுத்த முடியாது. பாருங்க, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று வேதம் சொல்கிறது. இது எபேசுவில் நடந்தது. ஆனா எபேசு இப்ப இல்ல. இப்ப அது உங்களையும் உங்களோட எல்லாவற்றிலும் அது செயல்படுது. அதோடு தேவனுடைய வார்த்தை பலமா விருத்தி அடைஞ்சு மேற்கொண்டிருக்கிறது, ஆளுகை செய்கிறது, ஆளுகை செய்கிறது. எப்போதாவது ரட்சிப்பு பெற்றிருந்த சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நிச்சயமா ரட்சிப்பை காண்பீங்க. இன்றைய ஒளிபரப்பின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இன்னும் மறுபடி பிறக்கவில்லை என்றால் இந்த ஜெபத்தை சொல்வதன் மூலம் இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராக மாற்ற உங்களை அழைக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். தேவன் அவரை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். நான் என்னுடைய வாயினால் அறிக்கை செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இந்த நாளில் இருந்து அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைக்கும் என்னுடைய விசுவாசத்தினால் என்னுடைய ஆத்மாவிற்கு நான் பாவ மன்னிப்பை பெறுகிறேன். ஆத்மாவை ரட்சித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்ததற்கு நன்றி. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை. நன்றி ஆண்டவரே. ஆமென். நீங்கள் இந்த ஜெபத்தை இப்பொழுது சொல்லியிருப்பீர்களானால் வாழ்த்துக்கள். நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை. ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் எப்படி வளரலாம் என்பது பற்றிய கூடுதல் தகவல்களை பெற எங்களை அழைக்கவும் அல்லது எங்கள் வலைதளத்தை பார்வையிடவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்களுடைய காணிக்கைகள் கொடுக்க, தசம பாகம் கொடுக்க வேண்டிய நேரம், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். வாழுங்கள், பிரார்த்தனை செய்வோம். நன்றி பிதாவே, இந்த காணிக்கைகள் கொண்டு வரும்படியான புத்தி, ஞானம், அறிவை நீர் கொடுத்ததற்காக இந்த காணிக்கையின் மூலமாக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறோம்.
உம்முடைய வார்த்தையின்படியாக நாங்கள் இப்படி உண்மை மையப்படுத்தியிருக்கிறோமோ அந்த வார்த்தையின் படியாகவே இதற்கான இரட்டிப்பான நன்மை எங்களிடத்தில் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே, இந்த காணிக்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம். இதில் உம்முடைய சுவிசேஷத்தின் பெருக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் பெருக்கத்தை சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். திரும்ப ஒரு தடவை கூறுவோம், மகிமை. It's time for announcements. Our very first announcement is our 30 days campaign, which has started from 19th of March and continues till 17th April 2025. There are 5 components. First being fasting. We are fasting every day from morning till afternoon 3 p.m. After 3 p.m., you can open your fast. Second is prayer. Join us during our prayer times. We are praying morning 7 a.m., 12 noon, 3 p.m., and at night 11:15 p.m. Third is win souls. Win at least 2 souls every day for the next 30 days. And fourth is consolidation. Those souls that you have won, build them. Get them to join, get the foundation school done, cell, church, get them read Rhapsody of Realities, build and help them grow spiritually. And fifth is partnership. So partnership of minimum 200 rupees every day for the next 30 days. Hallelujah. Praise God. Foundation School. Foundation School will help you to grow spiritually and to build your foundation in Christianity. So make sure you're enrolling for Foundation School and you're completing your Foundation School in this month. Reach Out World Day continues. Become a partner with Reach Out World Day. Join us in distribution of Rhapsody of Realities copies in your area. Fifth is Healing Streams just concluded, and you can retain your miracle, your testimony, your healing. Make sure that you become a partner with Healing School. Thank you so much. God bless you. எழுந்திருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்காக, உங்களிடத்தில் வந்த அந்த புரிதலுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாயினால் சொல்லுங்கள், நன்றி பிதாவே, இந்த வார்த்தையை என்னிடத்தில் கொண்டு வந்ததற்காக, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பிதாவே. நன்றி 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 பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நன்றி. ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது.